ஜிம் பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி 2 மாசம் இன்னும் ஆள் பாக்குற நீ? அதான் அசோக் நான் பாத்துட்டு சொன்னாரு. உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னாரு. டேய் அவன் வேணாடா. யாரு? அவன் ஊருக்கார பையன்டா, செட் ஆக மாட்டான்டா ஜிம்முக்கெல்லாம். சரி வெய் பாக்கலாம். அந்த 500 ரூபாய் ஆத்துடா வீடா. ஓகேண்ணா. அண்ணா சொல்லுப்பா. வேலைக்கு ஆள் கேட்டதுன்னு சொன்னாங்கண்ணா. யார் சொன்னா? நம்ம அசோக் அண்ணாங்கண்ணா. ஏய் நீ ஊர்ல இருக்கனால சொன்னேன். ஆமாங்கண்ணா காலையில் தான் வந்தாங்க. காலையில தான் வந்தியா? சரி எங்க தங்குவ? அதான் இவ்வளவு பெரிய இடம் இருக்கு இல்லைங்கண்ணா, இங்க எங்கேயும் ஓரமா தங்கிக்கிறாங்க. இங்கயா? சரி அந்த பேக் ஓரமா வச்சுட்டு வா. சரி சரி சொல்றத நல்லா கவனமா கேட்கணும். சரியா தம்பி? இதெல்லாம் வந்து கார்டியோ செக்ஷன். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க. இதுதான் நம்ம ஜிம்மோட ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். புரிஞ்சுதா? எனக்கு இன்னும் 2-3 பிரான்ச்சஸ் இருக்கு. நான் அடி கொடுத்து இங்கே வர முடியாது. ஜிம் ஃபுல்லாக உன்னோட கண்ட்ரோல் தான். புரிஞ்சுதா? நல்லா பார்த்துக்கணும். சம்பளத்தை பற்றி நீ கவலையே படாத. நீ எதிர்பார்க்காத சம்பளத்தை நான் கொடுப்பேன். நீ எனக்கு உண்மையாக இருந்தா. புரியுதா? சரிங்க பார்த்துக்க. அப்புறம் எதுனாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு கால். சரிங்கண்ணா.